guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம Hangover யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரௌண்ட் தமிழ்நாடு ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டே 3. ஸோ எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குற்றாலத்தில் வந்து கன்னியாகுமரி போக போகிறோம். ஸோ கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் வழியாக போக போகிறோம். ஸோ நம்ம வந்து பாபநாசம் வந்து பார்த்திங்கன்னா மூவியில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூவியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் போக போகிறோம். ஸோ பாபநாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம கன்னியாகுமரி போகணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 8 o'clock ஆச்சு. ஸோ நான் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிருது, ஒரு 6 to 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிடும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 170 or 180 kilometers தாங்க. ஸோ மேப்பில் போட்டாச்சு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணிட்டு என்ன ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாபநாசம் பக்கத்தில் போயிட்டுருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் க்ரீனிஷியாகவும் இருக்குது. எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குங்க, லேண்டு ஃபுல்லு எப்படி சொல்கிறது, ஒரு வயல்வெளி மாதிரி இருக்குது, ஒரு சூப்பராக இருக்குது. டிராஃபிக்காக இருக்குங்க காலையில் நேரம். நம்ம காலை நேரத்தில் வந்துட்டோம்ல, எல்லோரும் வேலைக்கு போகிற டைம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணாங்க. ஸோ எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் மேலே கொண்டு போக அலோடு இல்லையாமா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோமா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா செக் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாருங்க. ஸோ எவ்வளோ இது என்னது, என்ன ரேட்டு, கேமரா என்ன ரேட்டு, ஸோ எவ்வளோ மெமரி போட்டிருக்கீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தார். ஸோ இன்ட்ரெஸ்டாக கேட்டுருந்தார். ஸோ அப்படியே அவர் கூட பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனால் கொஞ்சம் வெயில் தாங்க இருக்குது. தான் என்ட்ரி போகணுன்னு நினைக்கிறேன். என்ட்ரி போட்டு அப்படியே போகலாங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காலைல நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அதனால் லைட்டாக டீ வடை மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ஃபால்ஸில் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால குளிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் நிறைய வச்சுருக்கோம். நம்ம லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம பேகு வெளியே எங்கேயாச்சும் பார்த்துக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தயக்கம் தாங்க. ஸோ நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா புதுசாக வந்திருக்கோம். ஸோ அதனால் திடீர்னு யாராச்சும் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தன்னந்தனியாக நம்ம பாட்டு ₹100 எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டோம்னா. ஸோ ஆனால் யாரும் நம்புறதுனே தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே பார்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க முடியல. ஸோ வச்சுட்டு போகிறது அங்கே கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ கடையில் கொடுத்துட்டு போயிருந்துச்சுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா 2 பேக் இருக்குது. ஸோ 2 பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, பைக்கு, அக்சசரிஸ், அந்த பஞ்சர் கிட் இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க்கு,
அந்த ட்ரைபாட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தயக்கம். அது நான் அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாகவே நமக்கு வந்து மொத்தமாகவே 180 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக போயிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் பயங்கரமாக ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் சம்திங் டெய்லியும் வந்து நம்ம ரைட் பண்ணிருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. குற்றாலத்துலேருந்து கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா பக்கம் தான். அதனால் கன்னியாகுமரியில் போயிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துட்டேங்க. ஸோ இங்கே பாருங்க, ஃபுல்லாக காற்றாலையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து பொள்ளாச்சியில் நிறைய காற்றாலையில் இருந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பொள்ளாச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரோடு 2 சைடுமே வச்சுருக்காங்க. இது ரொம்ப மரம் மாதிரி இருக்குது. ஸோ மரம் மாதிரி எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காற்றாலையாக வச்சுருக்குறாங்க. ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் வியூ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போனதில்லை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டோம் கம்பெனியில். ஸோ அதனால் எங்கேயுமே இந்த மாதிரி லாங் போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங் வரும்போது, ஏன்னா பஸ்ஸில் வந்தால் இந்தளவுக்கு ஃபுல்லும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பைக்கில் நம்ம தனியாக வர ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான். தனியாக வரக்கு ஒரு மாதம் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது பசங்க ஏதாச்சும் கூட்டிகிட்டு வந்து இருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கணும், யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யாராச்சும் கூட்டிகிட்டு போகலாம். தனியாக வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. எந்த பிளேஸாக இருந்தாலும் புதுசாக யாரையாச்சும் நம்பரை வந்தால் இருக்கட்டும், இந்த சேஃப்டி விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியன் ரைடர் யாரையாச்சும் கூப்பிட்டு வந்துக்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துட்டேங்க. ஸோ நான் வந்து இங்கே ரூம் ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து விசாரித்தேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 கேட்டாங்க. ரூம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா சரி நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா 1க்கு 2-3 பக்கம் ரூம் விசாரிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்போ நம்ம கன்னியாகுமரி வந்துட்டேங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கடல் கண்ணுக்கு தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணி நம்ம அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அங்கே போய் பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா SJcam96. ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம அடுத்த ரூம் தேட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆனால் நம்ம ஆஃப்டர்நூனே வந்துட்டோம்ல, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் உள்ளே வந்தாங்க. இங்கே பாருங்க, அப்படியே கடலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு தாங்க காற்றடிக்குது, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த சாரல் மாதிரி அந்த அலை ஆடிடும்ல, அந்த அலையில் வந்து லைட்டாக தண்ணி நம்ம மேலே பட்டு இருக்கும். வேறு லெவல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே காந்தி மியூசியம்க்கு வந்தோம்ங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாமே காந்தி சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. சொல்லி பாருங்கள், நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து லைட்டிங் வந்து இருட்டாக தான் இருந்துச்சுங்க, அவ்வளோக்கா லைட்டிங் வந்து சரியில்லை. ஸோ உங்களுக்கு நம்ம எடிட்டிங்கில் ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டி பண்ணணும் தான் நான் பண்ணி காட்டுறேன். சூப்பருங்க. நான் அவ்வளோக்கா மியூசியம்லாம் போனதில்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மியூசியம்லாம் போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹேங்கோவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.